கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா 2 மடங்காய் தருவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷன் 1 மடங்கு கூட தர்றது கஷ்டம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து 2 மடங்கு நான் தருவேன். ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் ஆண்டவர் நேசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. வேதாகமத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு மனிதன்தான் யோபு. ஏன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனையை அனுபவிக்க முடியாதோ அவ்வளவு வேதனையை அனுபவித்தான். அவனுடைய வேதனைக்கு பதிலாக, இழப்பிற்கு பதிலாக, கஷ்டத்திற்கு பதிலாக கர்த்தர் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்தான். வேதம் சொல்லுது, யோபுவின் புத்தகம் 42:10 வாஸ்து பாருங்க. யோபுக்கு முன் இருந்ததை பார்க்கலும் 2 மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தான். உங்களையும் 2 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் 1 பங்குன்னா இவங்களுக்கு 2 பங்கு வேணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் கடைசி மகன், 7 பெண் பிள்ளைகள், 8வது கடைசி ஆண்மகன். ஸோ இப்போ அந்த தாய் 8 பிள்ளைகளுக்கும் எதை கொடுத்தாலும், ஆனால் கடைசி ஆண்மகனுக்கு மட்டும் 2 மடங்கு கொடுப்பாங்க. அது மாத்திரமா, அந்த 7 அக்காமாரும் தம்பிக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்வாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். வேதம் சொல்கிறது, சகரியா 9:12, நம்பிக்கை உடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் எதையாகிலும் இழந்திருப்பீர்களே, ஆனால் அது 2 மடங்காக உங்களுக்கு வரப்போகிறது. ஒரு வீடை நீங்கள் இழந்திருந்தால் 2 மடங்கு அந்த வீடை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை பல லட்சத்தை இழந்திருந்தால் அதை 2 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஆண்டுடைய ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். என்னை நேசித்து என்னை உபசரித்த ஒரு ஃபேமிலி. அவங்க சொன்ன சாட்சி, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிஸ்னஸை இழந்தோம், வீட்டை இழந்தோம், காரை இழந்தோம். ஆனால் யோபுவை ஆசீர்வதித்தது போல 2 மடங்கு பிஸ்னஸை அதிகமாய் கொடுத்தான். 2 சொந்த வீடை கர்த்தர் கொடுத்தான், 2 காரை கர்த்தர் கொடுத்தான். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் 2 மடங்கு கர்த்தர் கொடுப்பான். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, 2 மடங்கு நீர் இவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.